ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம இந்த வீக்லி ரீகேப்ல இது 4th எபிசோட். ஸோ பிரேதம் சார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பசங்களா. ஹவ் ஆர் யூ கைஸ்? ஃபைன் சார். ஸோ ஐ திங்க் எக்ஸாக்டா இப்போ எல்லாருமே 7 மேட்ச் விளையாண்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸாக்டா முடிஞ்சிருச்சு. ஸோ லைக் இந்த பாஸ்ட் 1 வீக் ஐபிஎல் எப்படி போச்சு? லைக் ஒரு வீக்லி ரீகேப், உங்களோட தாட்ஸ் என்ன சார்? ஐ மீன் இந்த வீக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வீக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எப்படின்னா ஒரு 245 246 சேஸ் ஆச்சு, ஒரு 112 டிஃபெண்ட் ஆச்சு. ஸோ நம்ம ரெண்டு எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமும் பார்த்துட்டோம். ஒரு ஹை ஸ்கோரிங் த்ரில்லர் நீங்க சொல்லலாம், ஒரு லோ ஸ்கோரிங் இது. இன் பிட்வீன் வந்து ஒரு 16 crore and 11 crore பைஸ் வந்து 27 கோடி கம்பைண்டா வந்து 2 overs 19 to win தொடர்ந்து 2 மேட்ச் அடிச்சு கொடுக்க முடியல. எல்லாமே இருந்தது இந்த ஐபிஎல். நான் வந்து ஹெட்மயர் அண்ட் த்ரூவ் ஜுரல் பத்தி தான் பேசுறேன். ஸோ எல்லாமே இருந்தது இந்த ஐபிஎல். ஒரு ஹை ஸ்கோரிங் த்ரில்லர், ஒரு லோ ஸ்கோரர், அண்ட் எப்படிங்க ஒரு சேஸ் அந்த மாதிரி தொடர்ந்து 2 மேட்ச் நீங்க இது பண்ணுவீங்க? ஹவு கேன் யூ டூ தட்? எனக்கு புரியல. அண்ட் இது ரெண்டு ரிட்டென்ஷன்ஸ் 27 கோடி, மேபி 27 கோடியா 25 கோடியா தெரியல. இதர் 16 and 11 or 14 and 11, யூ கைஸ் வில் நோ பெட்டர். அது நம்பவே முடியல, எனக்கு இந்த சீரீஸா முடியல. அண்ட் இவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர் ஒரு 200 சேஸ துண்டா வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ வெரி வெரி ஹேப்பனிங் வீக் எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல். அண்ட் அப்கோர்ஸ் சிஎஸ்கே ஒரு கேமையும் ஜெயிச்சிட்டாங்க. அது ஒரு இது இப்போ அது ஒரு ரேரிட்டி ஆயிடுச்சு. நம்ம சொல்றதுக்கே வேதனையா இருக்கு, ரேரிட்டி ஆயிடுச்சு. அதுதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ் பிஃபோர் வி ஜம்ப் இன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் ஆர் யுவர் தாட்ஸ் பிரபு ரேவன்? ஆக்சுவலா இந்த வீக் ஃபுல்லாவே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் ஹை ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஒரு மேட்ச் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த விண்டேஜ் தோனியை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் லோயஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணாங்க. தென் ஒரு மேட்ச் சின்னசுவாமி ரெயின் அஃபெக்டட் கேம், ஒரு மாதிரி அது த்ரில்லிங்கா போச்சு ரொம்ப. ஒரு 94 வந்துட்டு ஆல்மோஸ்ட் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. 99 வந்து ஆல்மோஸ்ட் தே டிஃபெண்டட் ஆர்சிபி. ஸோ ஒரு ஈவென்ட்ஃபுல் வீக் தான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஐபிஎல்ல வந்து ஒரு அந்த லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 189 நேற்று மேட்ச் எடுத்துக்கோங்க, ஒரு 188 டிசி மேட்ச், சூப்பர் ஓவர் போன மேட்ச், அதை நம்ம ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டோம். அது வந்துட்டு ஒரு நல்ல மேட்ச், ஸ்டார்க்கோட பிரில்லியன்ஸ்னால வின் பண்ணாங்க. ஒரு ஈவென்ட்ஃபுல் வீக். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அந்த மிட் சீசன் வரது வந்துட்டு நல்லா தெரியுது. இது ஆக்சுவலா வீக்லி ரிவ்யூவோட இதை நம்ம மிட் சீசன் ரிவ்யூனே சொல்லிடலாம். மோஸ்ட்லி எல்லாரும் 7 கேம்ஸ் ஆட்டாங்கறனால. கரெக்ட் அக்ரி. கண்டிப்பா எனக்கும் அதே தான். லைக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு. 244 ரன் 18 ஓவர்லயே அடிச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ ஐ திங்க் 18வது ஓவர் 20வது ஓவர் சூப்பர் ஓவர் 3மே போட்டு வின் பண்ணி கொடுக்கறதுன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ ஏன்னா 9 runs 6 balls இருக்கும்போது அதை டிஃபெண்ட் பண்ணி 18வது ஓவர் அவர் நல்லா போட்டதுனால 20வது வரைக்கும் மேட்ச் அந்த க்ளோஸா போச்சு. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு வின் வந்து சூப்பரா இருந்தது. ஐ திங்க் அந்த எல்லாமே பார்த்துட்டோம். லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி அப்படி விட்டாங்க, எப்படி ரெண்டுமே பவர் பிளேல நல்லா ஸ்டார்ட் பண்ணி எப்படி அப்படியே ஃபுல்லா மொமெண்டம் விட்டுட்டாங்கன்னு எனக்கு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. ஸோ ஐ திங்க் பர்டிகுலரா நேத்து எப்படி தோத்தாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. ஸோ எப்படி இந்த மேட்சுக்கு இவ்வளவு கையில இருந்த மேட்சை வந்து எப்படி தோத்தாங்கன்னு தெரியவே இல்லை எனக்கு. ஸோ ஐ திங்க் எல்லாமே நடந்துருச்சு. லைக் 14 வயசு பையன் வந்து சிக்ஸோட தான் ஐபிஎல்லே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ். ஸோ பவுலிங்கால நிறைய டீம் நல்லா கடைசி வரைக்கும் போய் ஜெயிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ லோ ஸ்கோரிங் டிஃபெண்ட்ல இருந்து லைக் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி பேசி நம்ம முடிச்சிருவோம். திரும்ப அவங்கள பத்தி பேச தேவையில்லைன்னா அவங்க அவுட்டு. எப்படி நீங்க வந்து ஜெய்ஸ்வால் மேன் அண்ட் ஃபார்ம், சூப்பர் ஓவரே போயிருக்க கூடாது அந்த கேம். ஹெட்மயர் ஜுரலும் கூட்டிட்டு போனாங்க. நிறைய பேர் ஜுரல் இந்தியன் டீம் T20 டீம் ஆடணும்லாம் ஒரு கோரஸ் இருந்துச்சு ஒரு காலத்துல. ஓகே, சோ இந்த ரோல் அவரால் தொடர்ந்து நீங்க 2 மேட்ச் பினிஷ் பண்ணல, அந்த மாதிரி ஒரு பிரைஸ் டேக் ஜஸ்டிஃபை பண்ணலன்னா. அண்ட் ஷிம்ரான் ஹெட்மயர் ஒரு பேட் ரிட்டென்ஷன். நான் இது நம்ம ஷோல சொன்ன ரிட்டென்ஷன்ஸ் போது அதே ஷிம்ரான் ஹெட்மயர் உங்களுக்கு 6 கோடிக்கு எங்க வேணாலும் கிடைச்சிருப்பாரு. அவருக்கு போய் அவ்வளவு காசு கொடுத்து ரிட்டைன் பண்ணி எப்படி அது சூப்பர் ஓவர் போக விட்டாங்கன்னு தெரியல. சூப்பர் ஓவர்ல ஜெய்ஸ்வாலோட நீங்க ஸ்டார்ட் பண்ணல, அதுவும் எனக்கு புரியல. நேத்து 3 over 25 ரன். அண்ட் அப்கோர்ஸ் நேற்று ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டார். பட் ஹை டைம் ரியன் பராகோட ஹைப்புக்கு டெலிவர் பண்ணணும். ஜெய்ஸ்வாலாவது ரன் அடிச்சிருக்காரு லாஸ்ட் 3 மேட்ச். ரியன் பராக் அந்த சேஸ் சீ த்ரூ பண்ணலைன்னா அட்ரோஷியஸ் அவர் கொடுத்த. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவரில் கண்ணாப்பனா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 seasons 7 seasons இன்வெஸ்ட் பண்ணி கூட நீங்க ரிட்டர்ன் பண்ணல, சாரி ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் வரலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா
நம்ம ஃபெராரி வந்து தேர்ட் கியர்ல போயிடுச்சு. பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி தேர் ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். நான் மும்பை இந்தியன்ஸ் பத்தி தான் பேசுறேன். ஐ நோ அதை பத்தி நம்ம டீடைலா பேசலாம். என்ன இன்னைக்கு சிஎஸ்கே கேமும் இருக்கு. பட் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் ஒன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்கன்னா தேர் வெரி வெரி டேஞ்சரஸ். நம்ம பல முறை பார்த்திருக்கோம் டோர்னமெண்ட்ல எப்படி வந்து அவுட் ஆஃப் நோவேர் 4-5 வின் பண்ணுவாங்க. நான் 3 வீக்ஸ் அகோ சொன்னேன் அவங்களுக்கு டீம் இருக்கு. அவங்க ஆல் தே நீட் டு டூ இஸ் வின் ஒன் மேட்ச். அதுக்கப்புறம் 2 ஜெயிப்பாங்க 3 ஜெயிப்பாங்க. அது அண்ட் அவங்க போலிங்கும் இருக்கு. சன்ரைசர்ஸ் மாதிரி கிடையாது, போலிங்கும் இருக்கு மும்பை கிட்ட டு பேக் த பேட்டிங். ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் வீக் அஹெட். ஆனா நீங்க பாயிண்ட்ஸ் டேபிள் இப்ப பாத்தீங்கன்னா கிளியர் டிஃபரன்ஸ் இருக்கு பிரபு ரேவந்த். அந்த டாப் டீம்ஸுக்கும் கீழே இருக்கிற டீம்ஸுக்கும், ஒரு டிசி ஆகட்டும் இல்ல ஒரு ஜிடி ஆகட்டும், அண்ட் எல்எஸ்ஜியும் அந்த கான்வர்சேஷன்ல எங்கேயோ வந்துட்டு இருக்காங்க எப்படி தட்டு மாதிரி. அண்ட் ஆர்சிபி டெஃபினட்டா அவங்க கன்சர்னா இருக்க போறாங்க. ஏன்னா வந்து வெளியில ஜெயிக்கிறாங்க வீட்டுல தோக்குறாங்க. இன்னும் 4 கேம் வீட்டுல இருக்கு. ஸோ பட் அகெயின் முன்னாடி நம்ம பேசுன மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஓப்பன் ஐபிஎல். யார் வேணாலும் யாரை வேணாலும் என்னைக்கு வேணாலும் பீட் பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் டெஃபினட்டா மூவ் ஆகும். பட் அந்த லாஸ்ட் 3 பிளேசஸ் மாறுற மாதிரி எனக்கு தெரியல. ஐ டோன்ட் சி த லாஸ்ட் 3 பிளேசஸ் சேஞ்சிங். மேபி ஆர்டர் சேஞ்ச் ஆகலாம். 8, 9, 10ல இருந்து 10 becomes 8, 9 so and so forth. பட் இந்த கடைசி 3 டீம் குவாலிஃபை ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அது ஆர்ஆர் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச். இல்ல ஆக்சுவலா ஆர்ஆர்சிஆர் அவங்க அந்த லாஸ்ட் 3 அப்படியே டெட் ரப்பர் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி அவுட் சைட் சான்ஸ் தான் இருக்கு அவங்களுக்கு. மேத்தமெட்டிக்கலி இருக்கு. மேபி அட் லாஸ்ட் வேற ஒருத்தவங்க ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணி அந்த மாதிரி தான் உள்ள போற மாதிரி இருக்கும். பட் ராஜஸ்தான் வந்துட்டு அவுட்னே சொல்லிடலாம். ஏன்னா 8ல 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இங்க இருந்து ப்ரோக்ரஸ் ஆகி வர்றது கஷ்டம். பட் இந்த பாட்டம் டேபிள் ஆஃப் இதுல இருக்கிற டீம்ஸ் அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னும் டேபிள் டாப்ல இருக்கவங்களோட அவங்களுக்கு மேட்ச் இருக்கு. அது அப்படியே அந்த டேபிளை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப பொறுத்த வரைக்குமே டிசி அண்ட் ஜிடி மட்டும்தான் ஒரு மாதிரி ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் டு பிளே ஆஃப்ஸா இருக்காங்க. அந்த 3rd 4th அதுக்கப்புறம் இருக்கிற அந்த பொசிஷன்ஸ் வந்துட்டு அப்படியே வாபிள் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க வராங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 4 டீம்ஸ் வந்துட்டு 10 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டீம் கொஞ்சம் இது கஷ்டப்படுறதுன்னு நான் நினைக்கிறது வந்து கேகேஆர் தான் சொல்றேன். கேகேஆருக்கு நல்ல டீம் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த 2-3 கேம் தோத்துட்டனால அவங்க வந்து இப்ப 6th 7th இருக்காங்க. பட் அவங்க 2-3 க்ளோஸ் கேம்ஸ் விட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த லோயஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்டேட்டர்ஸ் பேசினது 11 ஓவர்ஸ்லயே இதுலயே அடிச்சிருந்தா டேபிள் டாப் போயிருப்பாங்க கேகேஆர்னு பேசிட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி வந்து பூரா தோத்துட்டாங்க. ஸோ அதனால அது ஒரு இது மாதிரி போச்சு. பட் என்னோட கொஸ்டின் என்ன, இந்த வீக் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க இது பண்ண மேட்ச் அது? எனக்கு வந்து டிசிஎம்ஐ டிசிஎம்ஐ சூப்பரா இருந்தது. அண்ட் அகெயின் அவுட் ஆஃப் நோவேர் வந்து ஜெயிச்சுட்டு போனாங்க எம்ஐ. ஸோ இந்த மாதிரி எம்ஐ டீம் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு ஸ்டேஜ்ல 10 overs 84, 85 டு வின். அங்க துண்டா அங்கேயும் ஜெயிச்சுட்டு போனது பெரிய பெரிய விஷயம், அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் அந்த சூப்பர் ஓவர் கேமும் ரொம்ப நல்லா இருந்தது. டிசி அந்த அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் எதுன்னா, எம்ஐ கிட்ட ஜெயிக்க வேண்டிய கேமை தோத்துட்டு இங்க தோக்க வேண்டிய கேமை சூப்பர் ஓவர்ல எடுத்துட்டு போய் ஜெயிச்சாங்க. ஸோ ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணோம். பவுன்ஸ் பேக் பண்ணாங்க. அதே ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்ஆருக்கு இருந்தது, அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணல. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 2 in a row அந்த லோ ஸ்கோரிங் த்ரில்லர் ஜெயிச்சாங்க. அப்புறம் சின்னசாமியில போய் ஒரு லோ ஸ்கோரர் த்ரில்லர் அவங்களே ஆக்கிக்கிட்டே ஜெயிச்சாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டீம் ஆஃப் த வீக் நீங்க பாத்தீங்கன்னா மும்பை டீம்ஸ் ஆஃப் த வீக் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 2 பேருமே பாசிட்டிவ் ஸ்ட்ரைட்ஸ் ஒரு கால் எடுத்து வச்சாங்க. அப்கோர்ஸ் ஜிடி ஒரு கேம் தோத்தாங்க, பட் பிக் பவுன்ஸ் பேக் வின் எஸ்டர்டே. அண்ட் ஜிடியோட பியூட்டி என்னன்னா, அந்த டீம்ல எல்லாருக்கும் அவங்க ரோல் தெரியும். நேற்று ஒரு வெரி வெரி சர்ப்ரைசிங் மிக்ஸ்அப் சாய்க்கும் சுப்மனுக்கும். இல்லாட்டி சுப்மன் சாயும் ஜாஸ் பட்டர் தான் பல்க் ஆஃப் த ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஆக்சுவலா அது என்ன நினைக்கிறீங்க? அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்துட்டு சுப்மன் கில் அவுட் ஆயிட்டு போனப்ப அது சாய் சுதர்ஷனோட காலா இல்ல சுப்மன் கில் வந்து ஓடி வந்துட்டாரா? எனக்கு ஏதோ அது வந்து சுப்மன் கில் ஓடி வந்துட்டாருன்னு தான் தோணுச்சு. சுப்மன் கில் ஓடி வந்து திரும்ப கூட வரலைங்க, அவுட் ஆயிட்டாரு. எப்படி நீங்க சாய் சுதர்ஷன் அந்த ரன்னை கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் நீங்க? ஆனா பிரபு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஜெயிக்கும் போது எல்லாத்தையும் மறந்துடலாம். கேம் முடிஞ்சப்பறம் சிரிச்சிட்டு விட்டியடா அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. இதே தோத்துருந்தா அது பெரிய விஷயம் ஆகும். ஆனா சுப்மன் கில் இந்தியாவின் தங்க மகன், அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. ஹைப் மிஷின்லாம் சுப்மன் கில்லுக்கு தான். அடிக்கிற ரன்லாம் சாய் சுதர்ஷன், ஆனா ஹைப் மிஷின் வந்து சுப்மன் கில்லுக்கு. ஸோ நமக்கு தெரியும் அதை பத்தி. பட் போலிங் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு குஜராத்துக்கு. அண்ட் பிரசித் கிருஷ்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் அவரை போட்டு சாத்துன்னு சாத்தினார். அதுல இருந்து ஃபென்டாஸ்டிக்கா போட்டிருக்காரு. இப்ப பர்பிள் கேப் ஹோல்டர் பிரசித் கிருஷ்ணா பிரில்லியண்டா போடுறாரு. இது ஐபிஎல் மட்டும் இல்லைங்க, அந்த இங்கிலீஷ் சம்மருக்கு ஒரு பெரிய பெரிய நல்ல நியூஸ் இது. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா ஃபிட் அண்ட் ஃபயரிங்னா அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் ரொம்ப வருஷமா இருந்தது. பட் இன்ஜுரின்னு ஹோப்ஃபுல்லி ஒரு ஃபுல் சீரீஸ் லாஸ்ட் ஆவாரா பொறுத்தது பார்க்கணும், அது வேற டாபிக். பட் பிரசித் கிருஷ்ணா ஃபென்டாஸ்டிக்.
அடிஷன். அண்ட் இன்னொன்று ஆவேஷ் கான் பிரில்லியண்டா போட்டார் அந்த ஓவர். ஏன்னா அந்த அவர் போட்ட 18th ஓவர் தான் கேமே மாத்திச்சு. ஏன்னா துருவ் ஜுரல் ஜெய்ஸ்வால் அண்ட் பராக் எடுத்தார் அந்த ஓவர்ல, அதுதான் கேமை மாத்திச்சு. அந்த கேம் பத்தி நான் நிறைய பேசிட்டேன். பட் எனக்கு 2 ஸ்டாண்ட் அவுட் பவுலர்ஸ் இருந்தது, ஆவேஷ் கான் அண்ட் பிரசித் கிருஷ்ணா ரொம்ப நல்லா போட்டாங்க. அண்ட் திஸ் கை கண்டினியூஸ் டு இம்ப்ரெஸ். திக்வேஷ் ராத்தி கண்டினியூஸ் டு இம்ப்ரெஸ். சூப்பரா போடுறாரு. ஸோ நல்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் ரேவந்த் லைட்டா மென்ஷன் பண்ணாரு, ஒரு 14 வயசு பையன். சரி, அவனுக்கு 14 வயசு இல்லைன்னே வச்சுக்கோங்க, 16ன்னே வச்சுக்கோங்க, இல்ல 17ன்னே வச்சுக்கோங்க. உங்க ஃபர்ஸ்ட் பால் ஐபிஎல்ல நீங்க வந்து 6 அடிக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய பெரிய விஷயம். ஸோ ஐபிஎல் கண்டினியூஸ் டு த்ரோ அப் டேலண்ட்ஸ், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மோர் பேட்ஸ்மேன் தென் bowlers. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி ஆர் நாட் T20 இஸ் அ பேட்ஸ்மேன்ஸ் கேம். ஸோ நமக்கு இதே மாதிரி bowlers த்ரோ அப் பண்ணா இந்தியன் கிரிக்கெட் வில் பி இன் வெரி வெரி குட் ஹேண்ட்ஸ். பட் சூரியவன்ஷி நான் அந்த இன்னிங்ஸ் பார்த்தேங்க, வெரி வெரி இம்ப்ரெசிவ். பயம் இல்லைங்க, அதுதான் மெயின். இது ஒரு பயமே இல்லை எனக்கு. சிஎஸ்கே ஓபனர்ஸை பார்த்துட்டு மற்ற ஓபனர்ஸ் எல்லாம் பார்த்தா சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல சீரியஸா. அது ஒரு 16 வயசு பையன் வந்து அடிக்கிறான், நம்ம பயந்து செத்துன்னு ஆடுறோமேன்னு இருக்கு. பட் எனிவே அது ஒரு பெரிய டாபிக். பிரபு, சிஎஸ்கே பத்தி பேசணும்னு நீங்க, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டிவால்ட் பிரீவிஸ் சைனிங் வந்தாச்சு இப்போ, அண்ட் ஆயுஷ் மாத்திரையும் சைன் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் சும்மா அப்படி பெஞ்ச் சூடா வைக்கிறதுக்கா இல்ல ஆடுவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க ரேவந்த், பிரபு? இல்ல சார், இது ஏதோ ஒரு ரொம்ப டெஸ்பிரேஷனா எடுத்த இது மாதிரி தெரியுது. நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ருத்துராஜ் கேக்வாட் ரூல்ட் அவுட், ஆயுஷ் மாத்திரை சைன் பண்ணிருக்காங்க, டெவால் பிரேவிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ ரொம்ப இது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, நம்ம ஆக்ஷன்ல தப்பு பண்ணிட்டோம், நம்ம பிளேயிங் லெவன்ல தப்பு பண்ணிட்டோம், காம்பினேஷன் எல்லாமே தப்பு. இதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா நம்மளால என்ன முடியுமோ ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட்டை மத்தவங்க மாதிரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டெஸ்பிரேஷன்ல லைக் நம்ம ஏதாச்சும் இதெல்லாம் பண்ணாதான் அட்லீஸ்ட் நம்ம டோர்னமெண்ட்ல நம்ம கொஞ்சம் அலைவா இருப்போம் அப்படின்றதுக்கோசரம் பண்ண ஒரு கால் தான் இது. இப்ப எடுத்திருக்க சேஞ்சஸ் எல்லாமே அடுத்த சீசன் வேணா வந்து நல்லா இருக்குமே தவிர இது வந்து ஒரு டெஸ்பிரேஷனா எடுத்து ஏதாச்சும் ஓகே நாங்களும் இந்த டோர்னமெண்ட்ல இருக்கோம் அப்படின்ட்டு காமிக்கிறதுக்கு மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது சார். நான் இதை வேற விதமா பாக்குறேன் கைஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ல சீசன் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபயர் பவர் கிடையாது டு கம் பேக் அண்ட் வின் 2010 சிஎஸ்கே மாதிரி 7 in a row 8 in a row இந்த டீம் ஆட முடியாது. ஒரு லைக் ஆர்சிபி லாஸ்ட் இயர் 6 in a row. உங்களுக்கு அந்த ஃபயர் பவர் கிடையாது. எனக்கு என்னமோ இது வந்து வித் an eye to the future மாதிரி பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா டிவால்ட் பிரீவிஸ் வந்து ரொம்ப நாளா ஹைப் பண்ணி பேபி ஏபி அது இதெல்லாம் கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. அவர் மும்பை பெர்ஃபார்ம் பண்ணல. யூஸ்வலி மும்பை வந்து அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட்டை விட மாட்டாங்க. பட் நேஹல் வதேரா விட்டுருக்காங்க, மறக்காதீங்க. பட் இந்த SA T20ல செம ஃபார்ம்ல இருந்திருக்கான் டிவால்ட் பிரீவிஸ். ஸோ உங்களுக்கு அது 2 crores இட்ஸ் வெரி குட் சைனிங். இந்த சீசன் இல்லாட்டியும் நெக்ஸ்ட் சீசன் நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் இருக்கு. ஸோ ஆயுஷ் மாத்ரே, டிவால்ட் பிரீவிஸ், ஷேக் ரஷீத், ஒரு வன்ஷ் பேடி, அந்த ஒரு கோரை வச்சு நீங்க பில்ட் பண்ணலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸை ஆனா நீங்க விளையாடினாதான் தெரியும். இப்போ நான் வந்து ஒரு ஐ கேன் பை எக்ஸ்பென்சிவ் ஏதாவது பொருளை வாங்கி அதை நான் யூஸே பண்ணலைன்னா அதோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்களா? இந்த வன்ஷ் பேடிலாம் ஆடுவாங்க. ஏன்னா ஐ திங்க் இந்த பிரபுவா ரேவந்தா யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணீங்க, ஹங்கர் கேக்கர் இந்தியா அண்டர் 19ல ஸ்டார் ஆல்ரவுண்டர். அவர் சிஎஸ்கே பெஞ்ச் 3 வருஷம் உட்காந்துட்டு இப்போ இதுக்கு போயிருக்காரு. ஐ திங்க் இஸ் கான் டு ஜிடிஓ பஞ்சாப், லக்னோல இருக்காரு. அவர் எப்படியும் ஆடுவார் எப்பாவது. சோ இந்த மாதிரி சாய் கிஷோரே ஆடலையங்க. சோ இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் வாங்கி நீங்க ஆடாம இருந்து யூஸே கிடையாது. அண்ட் அப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஆயுஷ் மாத்திரே கியூல இருக்க வெயிட் பண்ணணும். வன்ஷ் பேடி டெஃபினெட்லா டிசர்வ்ஸ் பிளேஸ் அஹெட் ஆஃப் ஆயுஷ் மாத்திரே. இந்த புராணி தில்லிக்கு போன சீசன் ஆடி ரிஷப் பந்த் கேப்டன்சில அவர் பிரியன்ஷ் ஆரியா விட ஜாஸ்தி 6 அடிச்சிருக்காருங்க வன்ஷ் பேடி. நீங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. டிவால்ட் பிரீவிஸ் எஸ் அது ஒரு ஸ்பிளாஷ் நியூஸ், ஏன்னா அவர் இன்டர்நேஷனல் பிளேயர். வன்ஷ் பேடி பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? வன்ஷ் பேடிக்கு சான்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆயுஷ் மாத்திரை கொடுங்க, இல்ல டிவால்ட் பிரேவிஸ் கொடுங்க. பட் எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் பிரபு, இதை நான் வந்து பத்ரியோடையும் பேசின போது அவருக்கும் ஒரு சரியான ஆன்சர்ல சிரிச்சாரு. நீங்க வந்து அஸ்வின் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லிட்டு டிராப் பண்றீங்க. ஓகே, அவர் லெஜெண்ட். அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஹியூஸ் என்ட்ரி பாயிண்ட் வாஸ் ராங். அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். அவர் பவர் பிளேல போடக்கூடாது. அவர் செகண்ட் அண்ட் தேர்ட் ஓவர் ஹஸ் பீன் மச் பெட்டர். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் என்ட்ரி பாயிண்ட் ராங், அவரை டிராப் பண்ணிட்டீங்க. திரிபாட்டி என்ன செய்யறாரு? தட் அவர் ஒரு ஜெனரேஷனல் டேலண்டா? தட் நீங்க 8 மேட்ச் கொடுத்தா 9வது மேட்ச் அடிப்பாரு ஷேன் வாட்சன் மாதிரி. திரிபாட்டி எதுக்கு ஆடுறாரு? அவருக்கு பதில் யார் வேணாலும் ஆடலாம். வன்ஷ் பேடி ஆடலாம், இல்ல ஐம் ஷுர் நம்ம MCGC கிரிக்கெட்டர்ஸ்ல ஒருத்தர் போய் கூட ஆடலாம். திரிபாட்டி எதுக்கு ஆடுறாரு? அவருக்கு பதில் ஆயுஷ் மாத்திரை ஆடுறியா? ஓகே. பிரேவிஸ் ஆடுறியா? ஓகே. இல்ல வன்ஷ் பேடி ஆடுறியா? ஓகே. திரிபாட்டி என்ன கான்பிடன்ஸ் கொடுக்குறாரு? நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். லோவஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்
ஆஃப்டர் பிளேயிங் மினிமம் 50 balls இஸ் ஐபிஎல்ல தலைவன் திரிபாட்டி நம்பர் 1, 96 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. லெட்ஸ் அஸ்யூம் நீங்க 75 பால் ஆடினா நீங்க 67 ரன் அடிக்கிறீங்க ஒரு ஐபிஎல். தட் இஸ் ஸ்ட்ரைக் ரேட். எப்படி நீங்க இது பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சு எப்படி நீங்க பவர் பிளேயரோ எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கிடைக்கும்? சோ திரிபாட்டி எப்படி ஆடுறாரு, அது ஒரு $1 million கொஸ்டின். இல்ல ஆக்சுவலா சிஎஸ்கே கிட்ட ஒரு பிளஸும் மைனஸும் அதுதான். ஒன்னு அவங்க பிளேயர்ஸை பேக் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு சில சமயம் வந்துட்டு சக்சஸ் கொடுத்துருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அது வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆயிருக்குது. நாங்க ப்ரிவியூலயே பேசியிருந்தோம், கேதர் ஜாதவ் இப்படிதான் பண்ணாங்க. 2020 கேதர் ஜாதவ் மேல ரொம்ப ரிலே ஆகி அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம போனாரு. ஆல்ரெடி இது ஒரு லேர்ன்டு லெசன் தான். அதுல கத்துக்கிட்டதை திரும்ப வந்து அவங்க இது பண்றாங்க. இன்னொன்னு நம்ம என்ன பார்க்கணும், அட்லீஸ்ட் விஜய் சங்கர் ஒரு இன்டென்டாவது இருக்கு. விஜய் சங்கர் அட்லீஸ்ட் ஏதோ தட்டணும் அப்படின்னாவது பாக்காரு. பட் திரிபாத்தி அவரு எனக்கு தெரிஞ்ச அந்த ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல தான் அவர் கடைசியா அந்த ஒரு நல்ல ஒரு டச்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் எந்த சீசனுமே எந்த ஒரு டீமுக்குமே கன்சிஸ்டன்டா ஒரு 14 மேட்ச் இல்ல 7 மேட்ச் டீம்ல ஆடின மாதிரியும் தெரியல, பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியும் தெரியல. அப்படி இருக்கும்போது சொல்லுங்க சார். இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல அதான் அப்படி இருக்கும்போது நம்ம பேட்டிங்ல வந்து அந்த ஃபயர் பவர்ங்கிறதே இல்ல. அண்ட் திரிபாத்தி மோரார்லெஸ் ஒரு பெரிய 6 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாவே ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே யங்ஸ்டர்ஸ் தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க, பேர் தெரியாதவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு லக்னோ மேட்ச்லயே திரிபாத்தியை டிராப் பண்ணிருக்கணும், அந்த ஒரு போல்டு கால் எடுத்துக்கணும். அஸ்வின் மாதிரி ஒரு லெஜெண்ட லக்னோ மேட்ச்லயே உட்கார வைக்கிறீங்கிறப்ப ஈவன் ஏக்நாத் ஸ்டேடியம் கூட ஒரு ஸ்லோ விக்கெட், அங்க கூட கொஞ்சம் டேர்ன் கிடைக்கும். இன்னொன்னு அங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேற நிறைய இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விக்கெட்ல போல்டு காலா அஸ்வினை டிராப் பண்ணிட்டு திரிபாத்தியை பேக் பண்ணது எதுக்கு அப்படின்னு தான் தெரியல. நல்ல வேலை திரிபாத்தி அந்த மேட்ச் ஒரு 50 ஒரு 40 அடிக்கல, உடனே டிராப் பண்ண சரி ஓகே இவர் அடிச்சிட்டாரு இவர் அங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் ஃபெயிலியர் ஆனாரு. மேபி நீங்க சொன்ன மாதிரி ஆயுஷ் மாத்திரை கூட வேணாம், வன்ஷ் பேடியே எடுத்துட்டு அப்படியே பேட்டிங் ஆர்டர் அப் பண்ணிடலாம். விஜய் சங்கர் நம்பர் 3 வரட்டும், இவர் துபே 4 வரட்டும், வன்ஷ் பேடி 5 வரட்டும், தோனி 6 வரட்டும், 7ல வந்துட்டு ஓவர்டன் வரட்டும். உங்களுக்கு அந்த பேட்டிங் ஃபயர் பவரும் இருக்கு. ஓவர்டன் ஒரு குஷன் கொடுக்குறாரு, தோனி முன்னால வந்து தோனி கொஞ்சம் பேட்டை விடலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மாத்துனாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் ஸ்ட்ரைட்டாவே யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும் சார், அதுல எந்த மாற்றமே இல்ல. விஜய் சங்கர் இன்னொன்னு நான் சொல்றேன், இது ரிட்டென்ஷன்ஸ் போது நான் சொன்னேன், ஜடேஜா 18 crores எல்லாம் ஒரு கிரைமுங்க. இஸ் a one skill player, ஒரே போலிங் தான் போடுவாரு. அஃப்கோர்ஸ் இஸ் a brilliant fielder. ஜடேஜா பேட்டிங்ல அடிச்சு பல வருஷம் ஆச்சு. ஒயிட் பால்ல ரெட் பால்ல he still should play டெஸ்ட் கிரிக்கெட். எனக்கு தெரிஞ்ச அவர் ஃபிட்டா இருந்தா இன்னும் 2 வருஷம் ஆடலாம், அவருக்கு அந்த கேம் இருக்கு, டவுட்டே கிடையாது. ஒயிட் பால்ல ஜடேஜா the player is done. அது நீங்க அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவர் நம்பர் 4ல அமிச்சு ஒரு யூஸும் கிடையாது, அவரால் முடியாது. இன்னொரு பர்சன் வித் அலார்மிங் டிப் இன் ஃபார்ம், சிவம் துபே. அன்னைக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாரு சிவம் துபே. பாஸ்ட் 2 சீசன்ஸ் செஞ்சதை செய்ய முடியல. சிவம் துபே அலார்மிங் டிப் இன் ஃபார்ம். அப்படி இருக்கும் போது நீங்க டூபே அண்ட் ஜடேஜாவை வச்சுட்டு இருக்கும் போது நீங்க வந்து விஜய் சங்கர் அண்ட் திரிபாட்டியை கேரி பண்ண முடியாதுங்க. அண்ட் நீங்க சொன்ன திரிபாட்டி அது 2017ல. சோ அண்ட் ஒரு சீசன் ஒரு காலத்துல 2010 ஆட்டம், 11, 12, 13 சிஎஸ்கேக்கு பெரிய பெரிய பிளேயர்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க, கேம் கிடைக்கல. மெக்கலம் ஆடல, ஒரு 2-3 வாட்டி காம்பினேஷன் இல்லைன்னு. பெக்கலம் ஓகே, டுவைன் ஸ்மித், ஃபாஃப் டு பிளஸி, எவ்வளவு பேருக்கு தெரியும் இந்த ஃபாஃப் டு பிளஸி 2 வருஷம் பெஞ்சில் உட்காந்து 3வது ஆடினாருன்னு. ஃபாஃப் டு பிளஸி when he had made South Africa's debut, ஒரு டெபியூ செஞ்சுரி அடிச்சு அந்த அடிலைட் டெஸ்ட் ஃபுல் டே ஆடி சேவ் பண்ணி கொடுத்த ஃபாஃப் டு பிளஸி அவ்வளவு பெரிய டேலண்ட். நாங்க 2 சீசன் ஃபாஃப் டு பிளஸி கேம் கிடைக்கலங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பேட் பிடிக்க தெரியாத திரிபாட்டியும் ஹூடாவும் இவங்க எல்லாம் ஆடுறாங்க. விஜய் சங்கர் இன்டென்ட் இருக்கு பிரபு, நீங்க நான் ஒத்துக்கிறேன், இன்டென்ட் மாத்திரம் இருக்கு, அபிலிட்டி இல்லைங்க. அந்த பழைய விஜய் சங்கர் கிடையாது. 4 years முன்னாடி வந்து ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகட்டும், ஒரு ஜிடிக்காகும் 2 years முன்னாடி வந்து ஒரு குவிக்கா 50 or 30 அடிச்ச விஜய் சங்கர் கிடையாது. அண்ட் எல்லாருமே தோனி மாதிரி ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அந்த 43 வயசுல இருக்கு, பவர் இருக்கு. அது மாதிரி அவர் ஜெனரேஷன் கிரிக்கெட்டர், அவர் ஒன்றும் அவரெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் முடியல, இவங்க அபிலிட்டி இல்லாத பட்சத்துல எதுக்கு நீங்க இவங்களை ஆடுறீங்க? அதுக்கு நீங்க நம்ம இந்த ஷோல நிறைய வாட்டி பேசிட்டோம், யங்ஸ்டர்ஸ் ஆடுங்க, அவங்க என்ன பண்ண முடியும்னு பாருங்க. நீங்க ஒரு வன்ஷ் பேடிக்கோ இல்ல மாத்திரேக்கோ இல்ல பிரேவிஸ்கோ அடுத்து 7 கேம் கொடுங்க. 7 கேம்ல ஒரு கேம் ஏதாவது ப்ராமிஸ் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் யூர் செட். அந்த இதுல பாக்கணுமே தவிர அதே திரிபாட்டி கூட அண்ட் கோச்சுமே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஃபிளெமிங்கோட ஆட்டிடியூடும் அவரோட அரகன்ஸும் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. சிஎஸ்கே என்ன ஆனாலும் ஒரு மேசிவ் ரீபூட் வேணும். பிகாஸ் இப்ப தோனி ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு, இன்னொரு மேட்ச் எங்கேயாவது ஜெயிச்சு கொடுப்பாரு. சிஎஸ்கே 4-10 ஃபினிஷ் ஆகுங்க.
அப்புறம் தலை ஜெயிச்சு கொடுத்தாரு. அதை வச்சு நீங்க நெக்ஸ்ட் சீசன் அப்ரோச் பண்ணக்கூடாதுங்க. ஒரு மேசிவ் ரீபூட் இஸ் நீடட். ஹார்ஷ் டிசிஷன்ஸ் எடுங்க. உங்களுக்கு சேலரி கேப் கிளியர் பண்ணோம்னா பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நீங்க மினி ஆப்ஷன்ல போகணும். யோசிச்சு பாருங்க, சிஎஸ்கே மினி ஆப்ஷன்ல ஒரு 30 கோடி பிரைஸ் ஒரு இதோட போனாங்கன்னா, பட்ஜெட்டோட போனாங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் துண்டா தூக்கிடலாம் இருக்கிற பிளேயர்ஸ். ஸோ தட் வில் பி ஹியூஜ். அதை பண்ணுவாங்களா? சிஎஸ்கே அந்த மாதிரி போல்ட் கால்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே ஜடேஜா வருவார் அடுத்த வருஷம் நம்பர் 4லயும் நம்பர் 5லயும். அது ரொம்ப கஷ்டங்க. இப்ப நீங்க அஸ்வின் போல்ட் டிசிஷன் எடுத்தீங்க, பின்ன வந்து அவரை இது பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க, அந்த 10 crore சேவ் பண்ணுங்க, திரிபாட்டியோட 4 crore சேவ் பண்ணுங்க, ஹூடாவோட 4 crore சேவ் பண்ணுங்க, 20 கோடி ஆப்ஷன்ல போங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த மாதிரி பண்றீங்களா? உங்களுக்கு இன்னொரு பெரிய பிரைஸ் ஜடேஜாவையும் தூக்குங்க. இது பெரிய மூவ். இது என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஜடேஜா த bowler இஸ் எஃபெக்டிவ். ஆனா ஜடேஜா த bowler இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி அண்டர் தோனி த கேப்டன். அதையும் நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. அவர் கைக்வாட் அடியில போட்டது வேற, எம்எஸ் அடியில போட்டது வேற. சோ அந்த மாதிரி இருக்கு. கேப்டன் ஹேஸ் டு பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் இது. அண்ட் தோனிக்கு அந்த அபிலிட்டி இருக்கு, ஸ்பின்னை ரீட் பண்ணி ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்றதுக்கு, விச் ருத்துராஜ் டின்ட் ஹேவ். பட் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் தோனி கேப்டன் பண்ண முடியுமா? ஃபியூச்சர் நம்மளும் பார்க்கணும். அண்ட் ஆனா ஒண்ணு, ருத்துராஜ் நான் நிறைய இந்த ஷோலையும் சொல்றேன், என் ஷோலையும் சொல்றேன், அவர் கேப்டன்சி வைஸ். பட் ருத்துராஜ் பேட்ஸ்மேன் சென்னை டெஃபினட்டா மிஸ் பண்றாங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் ருத்துராஜ் கம்ஸ் பேக் ஃபிட் அண்ட் ஓபன்ஸ் த இன்னிங்ஸ். ஏன்னா அவரோட பெஸ்ட் ஸ்பாட் அதுதான், 1 or 2, not 3. ஆக்சுவலா அவர் ஏன் அந்த நம்பர் 3 ஆடுறாருன்னே தெரியல. அது வந்து ஒரு அவருக்கான ரோலான்னு தெரியல. அவர் அந்த மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல பாத்தீங்கன்னா நம்பர் 7 வரைக்கும் மாறி மாறி ஆடிட்டு இருந்தாரு. ஒரு மேட்ச் பினிஷரா வந்தாரு. அவர் என்ன ட்ரை பண்றாருன்னா, எப்படியாவது ஏதாவது ஸ்பாட்ல ரன் அடிச்சா இந்தியன் டீம்ல வரலான்னு பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ருத்துராஜ் கைக்வாடுக்கு இந்தியன் டீம்ல டோர்ஸ் க்ளோஸ். அவர் ரெட் பால் பிளேயர் கேலிபர் கிடையாது. ஒயிட் பால்ல வந்து இப்ப பயங்கர டேலண்ட்ஸ் இருக்காங்க. பயங்கர டேலண்ட்ஸ் இந்த ஐபிஎல்ல பார்த்துட்டோம். இருக்கிற டேலண்ட்ஸ் ஒரு ஜெயஸ்வாலுக்கே இடம் இல்லைங்க. ஓடிஐ டீம்ல ஒரு ஜெயஸ்வாலுக்கு இடம் இல்லை. T20 டீம்ல யோசிக்கிறாங்க அபிஷேக் சர்மா, ஜெயஸ்வாலான்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ருத்துராஜ்ல எங்க வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு? அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா கேப்டன்சி பண்றாரு. அண்ட் எஸ் 2 மேட்ச் அடிச்சாரு, லாஸ்ட் 2 மேட்சஸ் அடிக்கல ஸ்ரேயஸ் ஐயர். பட் ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் டியூ. ஸ்பீக்கிங் ஆஃப் விச் சீசன் ஹெட் பாப்போம். நம்ம 2-7 பேசிட்டோம். வாட் டு யூ திங்க் பிரபு? என்ன ஆக போகுது செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்? டேபிள் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க ரேவந்த்? ரேவந்த் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், நான் அடுத்து சொல்றேன். இல்ல, நான் எனக்கு தெரிஞ்சு டேபிள்ல வந்து இது மோஸ்ட்லி 4 இது இப்படியே தான் இருக்கும். லைக் ஏன்னா மும்பை இப்போ 6 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 6க்கும் 10க்குமே ஒரு 2 மேட்ச் வின் டிஃபரன்ஸா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த பிட்வீன் எல்எஸ்ஜி, ஆர்சிபி அண்ட் மும்பைக்குள்ள ஒரு பயங்கர ஒரு ஃபைட் இருக்குமோன்னு தோணுது. ஸோ அதுல வந்து ரன் ரேட் ரொம்ப குருஷியலா இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 4 டீமுமே 10 பாயிண்ட்ல இருக்காங்க. ரன் ரேட் தான் இப்போ டாப்ல இருக்கு. ரன் ரேட் யார் நல்லா இருக்காங்களோ அவங்க தான் டாப்ல இருக்காங்க போது எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு வந்து அவங்க ஹோம் கேம் ரொம்ப ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா போயிடுவோம். ஏன்னா டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணாதான் அங்க ஒரே ஒரு சான்ஸ். ஏன்னா என்னதான் விக்கெட் ஸ்லோ டவுனா இருந்தாலுமே சேஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஓவர் போதும். ஒரு 17 ரன் ஓவர், ஒரு 18 ரன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா சேசிங் மேட்ச் அப்படியே திருப்பி விட்டுரும். என்னதான் விக்கெட்ல ஸ்லோ கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அப்படி எல்எஸ்ஜி, ஆர்சிபி, மும்பைல பாயிண்ட்ஸ்ல ஒரு 2 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்காங்க. ஸோ ஐ திங்க் நிறைய மேட்சஸ் ரொம்ப க்ளோஸ் மேட்சஸ் வின் பண்ணிருக்கிறதுனால எல்எஸ்ஜி வந்து ஏதோ ஒரு நல்ல மொமெண்டம்ல இருக்காங்க. இந்த டாப் 4 தான் இருக்குன்றது என்னோட கருத்து சார். அதாவது டிசி, ஜிடி, பஞ்சாப், எல்எஸ்ஜி சொல்றாரு. இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. எனக்குமே அதான் சார் தோணுது. மோஸ்ட்லி ஆக்சுவலா ஜிடி, டிசி கன்ஃபார்ம். அந்த பிபிகேஎஸ், லக்னோ, ராயல் சேலஞ்சர்ஸ், எம்ஐ, கேகேஆர் இவங்க தான் வந்து ரொம்ப அடிச்சுக்க போறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே அடுத்து ஒரு எக்ஸைட்டிங் செட் ஆஃப் மேட்சஸ் இருக்கு. அடுத்து இந்த ரிவெஞ்ச் வீக்லாம் வருது. இப்ப பிபிகேஎஸ் வந்துட்டு ஆர்சிபியோட இன்னைக்கு ஆட போறாங்க. நம்ம திரும்ப சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ஆட போறோம். ஸோ அதனால அப்படியே அந்த ஒரு வீக் ஸ்டார்ட் ஆகும்போது அது பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். இனிமே வந்து அந்த பிளே ஆஃப்ஸ் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு டீமுக்கும் அந்த 11 செட் ஆயிடுச்சு. இப்ப மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அவங்க ஆர்டர் எல்லாம் ஷஃபிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் செட்டில் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ஓல்டு அந்த விண்டேஜ் எம்ஐயா வந்துட்டு இருக்காங்க. ஆர்சிபிக்கு நான் என்ன ஒண்ணு சொல்லுவேன்னா, மேபி அவங்க இன்னும் அந்த ஹோம் கிரவுண்ட்ல டாஸ் வின் பண்ணல. மேபி அவங்க டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அங்க கூட ஒரு டர்ன் அரவுண்ட் ஆகும். இன்னைக்கு முல்லன்பூர்ல ஆடுறாங்க வேற. ஸோ முல்லன்பூர் கிரவுண்டு கொஞ்சம் பெருசு. முல்லன்பூர்ல வின் பண்ணாங்கன்னா மேபி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன 8 மேட்ச் ஆடி இருக்கும், அவையில எல்லா கேமும் ஜெயிச்சுட்டு இருக்கும், ஹோம்ல ஜெயிக்கலாங்க. பட் சின்னசாமி என்னைக்குமே வந்து ஆர்சிபிக்கு ஹோம் கிரவுண்டா இருந்ததே இல்லை. மேபி அவங்க வேற ஏதாவது தான் ஹோம் இது மாத்திட்டு போனோம் அவங்களோட பேச. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த லாஸ்ட்ல லக்னோ மட்டும் மிஸ் அவுட் ஆக போறாங்க. லக்னோவுக்கு பதிலா யாரோ வர போறாங்க. பிபிகேஎஸ்க்குமே கொஞ்சம் பவுலிங் வந்து கொஞ்சம் சொதப்பலா தான் இருக்கு. இவர் வந்து லாக்கி ஃபெர்கியூசன் போனதுக்கு அப்புறம் நான் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பரா புல் அப் பண்ணாங்க. அண்ட்
ஆர்சிபி கேம் வந்து அந்த ரெயின் அஃபெக்டட் கேம்னால பிச்சு கொஞ்சம் டேம்பா இருந்தனால அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு. அண்ட் ஆர்சிபி பேட்டர்ஸ் கொஞ்சம் பூரா விளையாண்டாங்க அந்த கேம். ஸோ அதனால பிபிகேஸோட பவுலிங் நல்லா தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த டாப் 4 வந்துட்டு அந்த 4th ஸ்பேஸுக்கு மட்டும்தான் இதுவாகும். அந்த எல்எஸ்சியா ஆர்சிபியா எம்ஐயாங்கிறது. கேகேஆர் கூட கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி நார்கியா முன்னால இருந்து ஆடி இருந்தாருன்னா கேகேஆருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சனை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இல்ல சாரி பிரபு, ஒரே ஒரு விஷயம் மட்டும். கேகேஆர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் லைனப்ல குவிண்டன் டிகாக் ஒரு 10 பாலுக்கு மேல விளையாட மாட்டேன்னு அடம் முடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 10 பாலுக்குள்ளே அவர் அவுட் ஆயிடுறாரு. சோ டூ டிபெண்ட் ஆன் ரகுவம்சி, அங்கிட் ரகுவம்சி மேல ரொம்ப டிபெண்டா இருக்காங்க. சுனில் நரேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பால் நல்லா பட்டா உண்டு, இல்லைன்னா வந்து அவர் அவுட் ஆயிட்டு போயிடாரு. அவர் வந்து நீங்க ஃபுல் டைம் பேட்ஸ்மேனா நீங்க ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஆனா போன வருஷம் கேகேஆருக்கு செஞ்சுரி எல்லாம் அடிச்சாரு. சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க டாப் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பேட்டிங் அப்படியே கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுனாலதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரஹானேவும் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஆனா ஃபுல் லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போக முடியல. ஒரு சூரியகுமார் யாதவ் மாதிரியோ இல்ல திலக் வர்மா மாதிரியோ அவங்களாம் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போறாங்க ஒரு எந்த பெரிய செஸ்லயுமே. அந்த மாதிரி இவங்களால எடுத்துட்டு போக முடியாதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங்னாலேயே இந்த இருக்காங்க. எனக்கு அவங்களும் கிட்டத்தட்ட பிளே ஆஃப் லிஸ்ட் வந்து அவுட் தான். அவங்க சேஸ் பண்ண எந்த இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதுவா இல்ல. ஸோ எக்ஸப்ட் அந்த லக்னோ மேட்ச் மட்டும் இந்த அவங்க ஈடன் கார்டன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் அவங்க பேட்டிங் ரொம்ப சுமாரா இருக்கு. இல்ல கேகேஆர் எனக்கு என்னன்னா அவங்களுமே அந்த ஆர்டர் ஷஃபிள் பண்ணாங்க. அந்த மேட்ச்மே ரமன்தீப் சிங் எதுக்கு அந்த டாப் வந்தாருன்னு தெரியல. ரிங்கு சிங் அந்த மேட்ச் 2 பால் இருந்தா அவர் பினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு அந்த கேம். 4 ரன் ஸ்பேர்ல தான் வின். 4 ரன் ஸ்பேர்ல தான் வின் பண்ணாங்க. பட் என்னன்னா இப்ப லக்னோவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் எங்க இருந்தாலும் ஒரு கேமை வின் பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு மேட்ச் மிச்சல் மார்ஷ் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் நிக்கலஸ் பூரன் அடிக்கிறாரு. நேத்தே பாத்தீங்கன்னா அந்த பிரின்ஸ் யாதவ் ஒருத்தர் புதுசா கொண்டு வந்தாங்க. அவர் ஆக்சுவலா சூப்பரா போட்டாரு அந்த பிரின்ஸ்னு. அவரு அந்த பவர் பிளேல ஒரு ஓவர் 5 டாட் வச்சாரு. இவருக்கு ஜெய்ஸ்வாலுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. லாஸ்ட் ஒரு பால் வந்து 6 அடிச்சிட்டாரு. பட் பவர் பிளேல 5 டாட் பால் போடுறது பெரிய விஷயம். அந்த மாதிரி லக்னோவில் அங்கங்க மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. அந்தந்த கேம் ஒவ்வொரு மேட்ச் நேற்று ஆவேஷ் கான் செம பிரில்லியண்டா போட்டாரு. இது பழைய ஆவேஷ் கானா, அவர் ராஜஸ்தான்ல இருந்த ஆவேஷ் கானா இல்ல இதுக்கு முன்னாடியே லக்னோல இருந்த ஆவேஷ் கானான்னு தெரியல. ஒரு நியூ இதுவா வந்திருக்காரு. குட் டு சி. நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா பண்றது இந்த ஐபிஎல்ல நல்லா இருக்கு. பட் அந்த 4th ஸ்பாட் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? பிபிகேஎஸ் நான் குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4th ஸ்பாட் தான் ரொம்ப போட்டி இருக்குமோன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அது டிசி ஜிடி ஆல்மோஸ்ட் உறுதிங்க. அடுத்த 7 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சா டிசி ஜிடி இது அண்ட் தே லுக் லைக் வினிங். ஆர்சிபி ரோட்ல தோக்கவே இல்லைன்றாங்க. அது டெஃபினட்டா மாறும், தோத்து போவாங்க. 7-0 போகவே முடியாது. அது இந்த ஆர்சிபி டீம் வச்சுன்னு பண்ண முடியாது. ஏன்னா ஓட்டங்க நிறைய இருக்கு, லைக் தெரியாத டீம். அண்ட் அதே மாதிரி அவங்க ஹோம்லயும் வந்து 3 மேட்ச் ஜெயிக்கல. பட் ரைட்லி பாயிண்டட் அவுட் பிரபு, டாஸ் அவங்க பக்கம் போகல. எப்படியும் ஹோம்ல ஜெயிப்பாங்க. எனக்கு என்னமோ ஆர்சிபி குவாலிஃபை ஆக மாட்டாங்க. நான் பிகினிங் ஆஃப் சீசனே சொன்ன ஆர்சிபி குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு. என்ன இப்படி ப்ரூவ் மீ ராங், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆர்சிபி சிஎஸ்கேக்கு அடுத்தது எனக்கு ஆர்சிபி நல்லா பண்ணணும்னு எப்பவுமே ஒரு ஆசை. பட் மும்பை இந்தியன்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணாதீங்க. நான் அதையே சொல்றேன் திரும்ப, மும்பை இந்தியன்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஹஸ் பீன் தர் MVP. பேட் ஆகட்டும் பால் ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா பழைய பாண்டியா மாதிரி ஆடுறாரு, பேட்டிங் எஸ்பெஷலி. அண்ட் அவர் என்ன பவர் ஜென்ரேட் பண்றாரு, எப்படி பண்றாரு அந்த ஃப்ரேமை வச்சுன்னு எனக்கு தெரியல, பட் பண்றாரு. ஹர்திக் பாண்டியா ஹஸ் பீன் MI's MVP இது வரைக்கும். அண்ட் பும்ரா ஸ்லோவா பழைய பும்ராவா வந்துட்டு இருக்காரு திரும்ப. அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பை உள்ள வந்துடும். ஜிடி டிசி மும்பை அந்த 4th ஸ்பாட் தான் நீங்க பார்க்கணும். இஸ் இட் பிகேஎஸ் ஆர் எல்எஸ்ஜி? ஏன்னா கேகேஆர் கூட அப்பப்போ ஒரு வென்டிலேட்டர்ல வச்ச மாதிரி திடீர்னு விளையாடுறாங்க, திடீர்னு போறாங்க. 3 டீம் குவாலிஃபை ஆகாதுன்னு உறுதியா சொல்லிடலாம். RR, CSK, SRH அது டெஃபினட்டா சொல்லிடலாம். பட் SRHக்கு டெஃபினட்டா அபிலிட்டி இருக்கு. இந்த ஒரு டாப் 4 டீம்ஸ் டெஃபினட்டா அந்த டே அடிப்பாங்க. அவங்க வந்து அதே மாதிரி 2 வின்ஸ்ல எண்ட் பண்ண மாட்டாங்க சீசன்ல. எப்படி நான் ஒரு 4-5 வின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சிஎஸ்கே எனி வின் ஃப்ரம் ஹியர் ஆன் என்ன பொறுத்த வரைக்கும் அது போனஸ் தான். அண்ட் ஆர்ஆரும் நான் அதையே சொல்றேன். எனக்கு என்ன இதுலன்னா ஆர்ஆராவது பேட்டிங் வச்சு தோக்குறாங்க, சிஎஸ்கே ஒன்றும் இல்லாம தோக்குறாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம குவாலிஃபை இன்னைக்கு பண்ணலாம். April 20th அன்னைக்கு. ஆமா, April 20th ஜிடி டிசி டெஃபினட்டா குவாலிஃபை பண்ணலாம். என்னோட பிக்கு எம்ஐ எப்படியா வந்துருவாங்க. 4th ஸ்பாட்ல தான் உங்களுக்கு ஃபைட் இருக்க போகுது. அது எல்எஸ்ஜியா, பிபிகேஎஸ்ஆ, இல்ல ஒரு வேற எங்கேயாவது அவுட் ஆஃப் த ப்ளூ ஆர்சிபியான்னு பார்க்கணும். அண்ட் கேகேஆர் அவ்வளவு ஈஸியா ரோல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இது வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லா ஆண்ட்ரே ரசல் ஒண்ணுமே பண்ணல. எப்படியும் ஆண்ட்ரே ரசல் ஒரு மேட்ச் ஏதாவது பண்ணுவாரு, அதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காரு அவரு. வருஷம் கேகேஆருக்கு ஒரு மேட்ச் இங்க தான் அடிச்சிடறாரு. அடுத்த சீசன் ரீடைன் பண்ணிடுறாங்க இல்ல ஆக்ஷன்ல. அண்ட் நரேன் பட்டுடுச்சு, ஆல்ரெடி சிஎஸ்கேவோட பட்டுடுச்சு. பட் நரேன் த போலர் அண்ட் வருண் த போலர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அதுல இது இல்ல.
பட் பேட்டிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. மெயினா எதுக்குன்னா ரிங்கு சிங் பழைய ரிங்கு சிங் இல்லைங்க, அதை ஒத்துக்கணும் நம்ம. அந்த மேட்ச்ல கூட மும்பையோட கூட சும்மா வந்து பேட் விட்டாரு தேவையில்லாம. அந்த பிபிகேஎஸ் மேட்ச் 112 ரன் சேஸ் 74 உன்னை 16 crore ரிட்டைன் பண்ணிருக்காங்க. உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த 50 ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கு 12 ஓவர் இருந்தது. அதை கூட நீங்க செய்யலைன்னா எப்படி நீ வந்து இந்தியன் டீம்ல ஒரு ஸ்பாட்டுக்கு ஆசைப்படலாம்? ரிங்கு சிங் பழைய ரிங்கு சிங்ல ஒரு அலார்மிங் டிப் இன் ஃபார்ம் இருக்கு. அவர் கான்பிடன்ஸ் கொஞ்சம் ஷேட்டர் ஆயிடுச்சு. இந்தியன் டீம்ல வந்து அவர் நம்பர் 7 அமிச்சு கொஞ்சம் லாஸ்ட் 2 பால்ஸ்க்கு எல்லாம் அமிச்சு அவர் கொஞ்சம் கான்பிடன்ஸ் அவருக்கு போயிடுச்சு. ஸோ ரிங்கு சிங் ஒரு ஆக்சுவலி ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர். இந்தியாவுக்கு ஒரு இழப்பு ரிங்கு சிங் இந்த மாதிரி ஃபார்ம்ல இல்லைன்னா. ஏன்னா கம்பீர் வந்து கொஞ்சம் ரூத்லெஸ் டிசிஷன் மேக்கர் தான், நமக்கு நல்லா தெரியுது. அது எனக்கு யார் எனக்கு ஜெயிச்சு கொடுப்பாங்களோ அந்த ஸ்குவாடோட தான் போவாரு. அதுதான் நான் பாக்குறேன். சூரியகுமார் யாதவே கொஞ்சம் ரன் அடிக்கணும், ஏன்னா ரொம்ப ரன் அடிக்கிறது இல்ல. பட் சூரியகுமார் யாதவ் என்னன்னா ரோஹித் சர்மா மாதிரி எல்லாமே தோலை கை போட்டு ஹாய் பாய் அது இதுன்னு பேசிட்டு ஒரு நல்ல ஒரு லீடர், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிடுறாரு பிளேயர்ஸோட. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சூர்யா அங்க வச்சிருக்காங்க. பட் கம்பீர் கொஞ்சம் ரூத்லெஸ். ஸோ ரிங்கு சிங் இந்த மாதிரி இது பண்ணா நிறைய பினிஷர்ஸ் வராங்க. நேத்து கூட அசுதோஷ் சர்மா பாத்தீங்கன்னா பிரபு 36 or 17 or 33 or 16 ஏதோ அந்த மாதிரி இது பண்ணாரு. ஸோ உங்களுக்கு அந்த பினிஷர்ஸ் அந்த 8-10 பால்ஸ் ஆடக்கூடிய பினிஷர்ஸ் இருக்காங்க. நிறைய இந்தியன் டேலண்ட் இருக்கு. எவ்ரி ஐபிஎல் ஃப்ரெஷ் டேலண்ட் த்ரோ பண்ணுது. இந்த வருஷம் நோ டிஃபரெண்ட். பட் அது ஸ்லைட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் த கொஸ்டின் நீங்க கேட்டதுக்கு. பட் இதுதான் என்னோட ஒப்பீனியன் as far as the top 4 goes. எப்படியும் மும்பை எங்க ஒரு இடத்த பிடிச்சிருவாங்க நான் நம்புறேன். இதே வீடியோ 1 month லேட்டர் நீங்க பிளே பண்ணி காமிங்க, தப்பா சொல்லிட்டீங்க மும்பை வரலன்னு. ஹாப்பி டு டேக் இட். பாப்போம். இல்ல ஆக்சுவலா நெக்ஸ்ட் வீக்கே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நம்ம வீக்லி ரிவ்யூ பண்றப்பே வந்துட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். யார் யார் என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க, யாரு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கிளியராவே சொல்லிடலாம். ஃபைனலி இன்னைக்கு மேட்சுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன் குள்ள போயிருவோம். ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு பிபிகேஎஸ் வர்சஸ் ஆர்சிபி. சாட்டர்டே நம்ம ஷோ பண்ணிட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணோம் அந்த கேமுக்கு, டபுள் ஹெட்டருக்கு. ஆமா 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 கரெக்ட்டா பிக் பண்ணிருந்தோம் அந்த கேம். அத சொல்ல விரும்புறேன். ஆமா கண்டிப்பா. ஆக்சுவலா அது நல்ல ப்ரெடிக்ஷன் இருந்தது. நீங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க எனக்கு லக்னோ ஜெயிச்சு. ஆக்சுவலா அன்னைக்கு நான் வந்து ஜிடி தான் சொன்னேன். அன்னைக்கு அந்த கேம் வந்து ஜிடிஸ் கேம் டு வின். அங்க ஒரு பட்லர் வந்துட்டு ஒரு ரன் அவுட் வந்துட்டு வாபிள் பண்ணிடுவாரு. அந்த மில்லர் ரன் அவுட் அடிச்சிருந்தாலோ இல்ல ஆயுஷ் படோனி கேட்ச வந்து வாஷிங்டன் சுந்தர் பிடிச்சிருந்தாலோ கேம் எங்கேயோ போயிருந்திருக்கும். பட் ஓகே, அன்பார்ச்சுனேட்லி எல்எஸ்ஜி வின் பண்ணாங்க. சாய் கிஷோர் வந்து ஒரு 24 ரன் என்னமோ கொடுத்துருவோம். 24 ரன் ஓவர் போயிடுவார்னு நினைக்கிறேன். 22 என்னமோ. சோ அது வந்து கடைசியில அது வந்து ரொம்ப குருஷலா இருந்தது. அது வந்து எப்படி இம்பாக்ட் ஆச்சுன்னா லாஸ்ட் ஓவர் தான் போய் மேட்சை முடிச்சாங்க அவங்க. அது அங்க அந்த ஓவர் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. சோ இன்னைக்கு கேம்ஸ்க்கு வாங்க பிரபு. சொல்லுங்க ரேவந்த். பிபிகேஎஸ் ஆர்சிபி என்ன எதிர்பார்க்கலாம்? யார் வின்னுக்கு போறீங்க? முல்லன்பூர்ல நடக்குது ஈவினிங் கேம். யார் டாஸ் வின் பண்ணாலும் கண்டிப்பா பேட்டிங் தான் எடுக்க போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் கேம் அது 3:30 அதான் ஆஃப்டர்நூன் கேம். 3:30 கேம். சாரி, ஈவினிங் சொல்லிட்டேன். சோ நானும் பஞ்சாப் டீம் தான் போறேன். ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி தான் அவங்க டீமே எடுத்திருக்காங்க. சோ மார்க்கோ ஜான்சன், யுஸ்வேந்திர சஹல் அவங்க அந்த கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. சோ நான் வந்து பஞ்சாப் டீம் தான் போறேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு வின்ஸ்ல இருந்து வராங்க, நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்காங்கன்றதுனால நான் பஞ்சாப் டீம் தான் போறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பஞ்சாப் வேணும்னு சொன்னீங்க ரேவந்த். பஞ்சாபுக்கு 3 in a row ஜெயிக்கிற டீம் இருக்கா? ஏன்னா 2 ஜெயிச்சிட்டாங்க ஆன் த பவுன்ஸ். இது ஜெயிச்சானா 3 in a row ஜெயிக்கக்கூடிய போலிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இது பவுலிங் வந்து அவங்க இதுல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருக்காங்க. ஏன்னா மார்க்கோ ஜான்சன் எல்லாம் போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. சோ எனக்கு என்னமோ வந்து அந்த ஸ்ரேயஸ் ஐயரோட அந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல்ல வந்து டீம் வந்து ஒரு நல்லா லீட் பண்ணி போயிட்டு இருக்காரு. சோ ஐ திங்க் அவர்கிட்ட இந்த நிலைமையா இருந்தாலும் நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு என்னமோ ஒரு ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சியை நான் ரொம்ப கொஞ்சம் ஹையா ரேட் பண்றேன் இந்த இடத்துல. சோ என்னமோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கண்டிப்பா ஏதோ பண்ணுவார்னு நினைக்கிறேன். நானும் பஞ்சாபுக்கு தான் போறேன். இது நீங்க ஷெட்யூலிங் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அன்ஃபேர் ஷெட்யூலிங் பாருங்க. ஆர்சிபி மேட்ச் லேட்டா முடிஞ்சது ரெயின்னால. ஃப்ரைடே நைட் சாட்டர்டே ஃபிளைட் எடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு 7:30 கேம் கூட கொடுக்கல, 3:30 கேம் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 7:30 கேம் கொடுத்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிளேயர்ஸுக்கு ரெஸ்ட் அண்ட் ரிகவரி வரும். இங்கதான் இன்ஜுரிஸ் எல்லாம் நிறைய வருது. ஏன்னா அந்த மாதிரி டிராவல் பண்ணி நம்ம சொல்றது ஈஸி, பட் டேக்ஸ் அ லாட் அவுட் ஆஃப் யூ. ஏன்னா கேம் முன்னாடி நீங்க 2 hours வார்ம் அப் பண்ணோம், அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் அவே கேம் டிராப் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஐம் கோயிங் வித் பஞ்சாப் ஆல்சோ.
ஆக்சுவலா அதுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாமே அலைன் ஆயிட்டு வருது. மார்க்கோ யான்சன் கொஞ்சம் 2 கேமா நல்லா பண்றாரு. சகல் கமிங் ஃப்ரம் நோவேர் ஒரு நல்ல ஒரு இதுக்கு வராரு. ஒரு 4 விக்கெட் ஹால் எடுத்தாரு. அண்ட் ஆர்சிபி மேட்ச்லயும் அவருக்கு நல்ல விக்கெட் பர்ச்சேஸ் இருந்தது. நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். பட் ஸ்டில் இந்த ஆர்சிபி கிட்ட அந்த அவே கேம்ஸ்ல வின் பண்றது வந்து ஏதோ ஒரு ஜிங்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. இந்த சீசன் ஃபுல்லாவே அந்த ஒரு அவே கேம்ஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு ஹோம்ல எங்க இருந்தோ ஒரு 2 கேமை வின் பண்ணிட்டு உள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ நான் வந்துட்டு ஆர்சிபி வின்னுக்கு தான் போறேன். ஆர்சிபி கிட்ட அந்த ஒரு சூப்பர். பொட்டன்ஷியல் இருக்கு. மேபி மேபி எங்க இருந்தாவது லிவிங்ஸ்டனை டிராப் பண்ணிட்டு ஜாக்கப் பெத்தல் எடுத்துட்டு வருவாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா லிவிங்ஸ்டன் ரொம்ப புவரா இருக்காரு. பட் நோ ஒன் நோஸ், லிவிங்ஸ்டன் வந்து ஏதோ ஒரு மேட்ச் வந்து உங்களுக்கு பினிஷ் பண்ணி கொடுப்பாரு கண்டிப்பா. அந்த 14 மேட்ச்ல ஏதோ ஒண்ணு முக்கியமான மேட்ச் அது போயிடும் நீங்க 14 மேட்ச் பேக் பண்ணீங்கன்னா. சோ அதனால எனக்கு அது ஒண்ணு மட்டும் தோணுது, மேபி எங்க இருந்தாலும் ஜாக்கப் பெத்தல் எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்ட்டு. மத்தபடி அந்த டீம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு சாலிட் ரிசோர்சஸ் இருக்கு. அண்ட் ரஜத் பட்டிதாரும் வந்துட்டு ஒரு கூல் ஹெடட் கேப்டனா நல்லா பண்றாரு. இத்தனை வருஷத்துல ஆர்சிபி இந்த மாதிரி ஒரு கான்பிடென்டான டீமா வந்து இவ்வளவு வருஷத்துல அப்படி பெருசா ஆனது இல்ல. ஒரு விராட் கோலி கேப்டன்சிலயோ, ஃபேஃப் டுப்ளிசி கேப்டன்சிலயோ, ஒரு இல்ல டேனியல் வெட்டோரி இருந்த டைம்லயோ அப்ப வரைக்கும் அந்த ஒரு கூல் ஹெடட் இல்ல. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அந்த ஒரு சாம்பியன் சைடு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு என்னமோ ஆர்சிபி தான் தோணுது. அண்ட் மேபி ரஜத் பட்டிதார் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு ஒரு 30s அடிச்சுட்டு வராரு. மேபி இன்னைக்கு ரஜத் பட்டிதார் டேவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் உங்க எம்பிபிஸ் யாரா இருப்பாங்கன்னு சொல்லிருங்க. பிரித்தம் சார் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பிளேயர் பத்தி யாருமே பேசுனது இல்லைங்க. எந்த ஷோலயும் நான் பார்த்த ஷோ ஒரு கமெண்டேட்டர்ஸ் ஆர்சிபிக்கு டிம் டேவிடோட சைனிங் அவர் அன்பிலிவபிளா இருந்திருக்குங்க. அவர் வரதே 17th ஓவர் 18th ஓவர் என்ட்ரி பாயிண்ட்ஸ்ல அவர் ஆடுற 12-13 பால்ல இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு. அதை வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. டிம் டேவிடோட என்ட்ரி பாயிண்ட்டை கொஞ்சம் ஹையர் அப்பா வச்சேன்னா ஆர்சிபி டெஃபினட்டா இட் வில் ஹெல்ப் திம். சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்துறாங்க. இப்ப தோனி கரெக்ட், அவர் ஏஜ் இன்ஜுரிஸ்னால அவர் வரதில்லை 18வது ஓவர் முன்னாடி. பட் டிம் டேவிட்டுக்கு என்னங்க பிரச்சனை? அவர் 14th 15th நீங்க ஆட விடலாம். அந்த கெரன் பொலார்ட் ரோல பண்ண முடியும்னா பொலார்ட் 10வது ஓவர்லயும் வந்து ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, 18வது ஓவர்லயும் வந்து ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. டிம் டேவிட்டுக்கு அதே மாதிரி சிக்ஸ் செட்டிங் அபிலிட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி கொஞ்சம் டிம் டேவிட யூஸ் பண்ணணும். அண்ட் ரஜத் பட்டிதார் அந்த கேம்லயும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருந்தாரு பாக்குறதுக்கு, ஷேப்பிங் அப் வெரி வெல். பட் ஆர்சிபியுமே கொஞ்சம் ஜாலியா எல்லா பாலையும் சுத்திட்டு இருக்காங்க. அந்த பிச்சில் 120 அடிச்சிருந்தா அவங்க 100% வின் அன்னைக்கு, டவுட்டே கிடையாது. அது இது எய்ம் ஃபார் 160, அதுதான் பிரச்சனை. எனக்கு என்னமோ இன்னைக்கு ரஜத் பட்டிதார் நல்லா ஆடுவாருன்னு தோணுது. பட் ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் will have a great game as captain and batsman. So that is why I'm backing Punjab. பாப்போம். ரேவந்த், நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு வந்துட்டு நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட எம்பிபி யாரு? எனக்கு தெரிஞ்ச என்னோட எம்ஐபி பிரப்சிம்ரன் சிங் தான். ஏன்னா வந்து ரொம்ப ஃபியர்லெஸ்ஸா விளையாடுறாரு. லைக் தைரியமா ஸ்டெப் அவுட் பண்ணி விளையாடுறாரு. பவுலர்ஸோட லைன் லென்த் அஃபெக்ட் பண்றதுக்கு நல்லா ஸ்டெப் அவுட் பண்ணி விளையாடுறாரு. ஆர்சிபி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரோட ஸ்விங் அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி விளையாடுறாரு. அந்த ஸ்டெப் அவுட் பண்ணி விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்லையோ இல்ல இன்டர்நேஷனல் லெவலையோ நல்லா பண்ணிருக்காங்க. ராய்டு அந்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி வந்து பயங்கரமா விளையாடுவாரு. உத்தப்பா, மேத்யூ ஹைடன் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதி இங்கிலீஷ் ஒரு 10 ஸ்டெப் வந்து பவுலர்ஸ் டேக் ஆன் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். சோ எனக்கு தெரிஞ்சு 10 ஸ்டெப் வந்தா பிரப்சிம்ரன் சிங் பவுலர் ஏதோ கிட்ட ஒரு வந்துருவாங்க. இல்ல 10 ஸ்டெப்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சோ நல்ல ஒரு ஸ்டெப் பண்ணி விளையாடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரப்சிம்ரன் சிங் வந்து எம்பிபியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். இல்ல கரெக்ட். பிரப்சிம்ரன் எல்லா சீசன்லயும் ஒரு மேட்ச் ஒரு செஞ்சுரி மாதிரி ஒன்னு அடிச்சிருவாரு. அந்த செஞ்சுரியோ அந்த ஒரு பிக் ஸ்கோரோ இன்னும் பிரப்சிம்ரன் இருந்து வரல. மேபி பிரப்சிம்ரன் கூட நீங்க அடிக்கலாம். சோ ஹோப்ஃபுல்லி 2 பேர் வந்துட்டு பஞ்சாபுக்கு போறாங்க, ஒருத்தன் நான் வந்துட்டு ஆர்சிபிக்கு போறேன். சோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். அடுத்த வீக் ரிவ்யூ பண்ணும்போது பார்ப்போம் என்ன ஸ்டேஜ்ல இருந்திருக்கோம் நம்ம ப்ரெடிக்ஷன்ல அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் மேட்ச் எல் கிளாசிகோ. பட் எல் கிளாசிகோ கிடையாது இந்த சீசனுக்கு அன்பார்ச்சுனேட்லி. ஒரு டீம் வந்துட்டு ரொம்ப பாட்டில் பண்ணி கீழே இருக்காங்க. பிரீத்தம் சார் நீங்களே சொல்லுங்க, சிஎஸ்கேவா எம்ஐயா? வேன்கடையில வேற பிச்சு, யாருமே வந்துட்டு சேஸ் தான் பண்ணுவாங்க வேன்கடையிலயும். சோ யாருமே அந்த 7:30 மணி அந்த ஸ்விங் ஃபர்ஸ்ட் ஸ்விங் பேட்டிங் ஆடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுவும் தீபக் சகர் போல்ட் பேரை கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? யார் ஃபேவர்ஸ்? எல் கிளாசிக்கோ ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் சீசன் சென்னைக்கு மும்பைக்கு. அப்ப நான் நினைச்சேன் சென்னைக்கு சான்ஸ் இருக்கு, ஏன்னா மும்பை ஸ்லோ ஸ்டார்ட், அது நமக்கு தெரியும். இப்போ அதான் சொன்னேன் ஃபெராரி தேர்ட் கியர்ல வந்துருச்சுன்னு. அண்ட் மும்பை புத்திசாலிங்க, எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு ஸ்லோ பிச்சு கொடுத்தாங்க. இப்ப சென்னைக்கு அந்த ஃபாஸ்ட் லைவ்லி மும்பை ட்ராக் வந்துரும், ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு மிரக்கிள் தான் சொல்லுவேன். சென்னை இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா அப்சல்யூட் மிரக்கிள். மும்பை தான் ஓவர்வெல்மிங் ஹேண்ட்ஸ் ஆன் ஃபேவரட்ஸ். நான் மும்பை தான் பிக் பண்றேன், டவுட்டே கிடையாது. ரேவந்த் நீங்க சொல்லுங்க. எனக்கும் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபேவரட்ஸ். ஏன்னா வந்து அந்த ஸ்விங் வந்து பாத்தீங்கன்னா போன மேட்சே வந்து தீபக் சகருக்கு சூப்பரா இருந்தது. அந்த ஸ்விங் வந்துட்டு அதுல வந்து அவருக்கு இனிஷியலா 2 ஓவர், போல்ட்டுக்கு வந்து 1 ஓவர், அதுக்கப்புறம் பும்ரா 2 ஓவர் வேற போடுறாரு. ஸோ அப்படி இருக்கிறதுனால
பவர் பிளேலயே நம்மள ஷட் டவுன் பண்ணிடுவாங்களோ எனக்கு என்னமோ தோணுது. ஸோ ஐ திங்க் பவர் பிளேல யார் நல்லா பெட்டர் டீம் நல்லா பண்ணிருக்காங்களோ நான் பண்ண போறாங்களோ அதான் வின் பண்ண போறாங்க. ஸோ எனக்கு மும்பை தான் அதுக்கான பவுலிங் லைனை பயங்கரமா வச்சிருக்காங்கன்றதுனால மும்பை வின் தான் நான் போறேன். கண்டிப்பா எல்லாருமே இது ஒரு நோ பிரெய்னர் தான். எல்லாருமே எம்ஐக்கு தான் போய் ஆகணும். பிரீத்தம் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்துட்டு அந்த ஒரு ஹைவேவை கொடுத்துருவாங்க. எம்ஐக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் ஒரு 220 அடிச்சு அந்த 220 டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் பேட்டிங் ஆனாலும் எவ்வளவு ரன்ஸ் வந்து சென்னை வந்து டார்கெட்டா வைக்கிறாங்களோ அதை அடிச்சிருவாங்க. பிகாஸ் சென்னைக்கு அந்த ஃபயர் பவர் இல்ல. ஒரு சொல்லுங்க சார். அது மும்பை பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் இட்ஸ் நாட் கோனா மேக் a difference எனக்கு பொறுத்து. அது எப்போ ஃபர்ஸ்ட் ஆடினாலும் நீங்க நான் என்ன அடிச்சாலும் நீங்க திரும்ப அடிக்க போகுது. ஏன்னா நீங்க 180 சேஸே பண்ணல 8 வருஷமா. அப்படி நீங்க என்ன அடிச்சாலும் உங்களால 200 அடிக்க முடியாது. ஸோ நான் அதை சேஸ் பண்ணிட்டு போனேன். ஸோ டாஸ் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ் மும்பையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு. ஸோ அதான் போல்ட் பும்ரா வந்துட்டு கரெக்டா அந்த எப்ப பீக் ஆகணுமோ அப்ப பீக் ஆயிட்டு இருக்காரு. டிசி மேட்ச்ல கொஞ்சம் அவரு அன்லைக் பும்ராவா இருந்தாரு. பட் இப்போ வந்து அவர் அந்த டெத் ஓவர்ஸ் எல்லாம் சூப்பரா போடுறாரு. ஸோ அதனால அதுவுமே கொஞ்சம் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல செய்யினது, எம்ஐக்கும் ஒரு நல்ல செய்யினது. சகரை வந்துட்டு மேபி மேலேயே டாப்ல இது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கரண் சர்மாக்கு அந்த கையில் அந்த இன்ஜுரிங்கிறதுனால மேபி விக்னேஷ் புத்தூர் ஆட வைப்பாங்கன்னு தோணுது. விக்னேஷ் புத்தூர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆர்சிபி மேட்ச்லயே ஒரு ஓவர் போட்டு 10 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் ஏன்னு தெரியல, ஹர்திக் ப்ரெஸ் பண்ணி அவரை கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு 4 ஓவர் கோட்டா கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ் கொடுக்கலாம். வில் ஜாக்ஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. வில் ஜாக்ஸ் வந்துட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்துறாரு அப்படிங்கறதுனால ஸோ ஹோப்ஃபுல்லி நானுமே எம்ஐக்கு தான் போறேன். எனி ஃபினிஷிங் தாட்ஸ் சார் இந்த வீக் பத்தி, இல்ல அடுத்த வீக் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபினிஷிங் தாட்ஸ் கொடுத்துங்க, நம்ம முடிச்சிடலாம். இல்ல ஐ திங்க் இப்போ டேபிள் நல்லா சூடு பிடிச்சிருச்சு. 2-3 டீம் தவிர 7 டீமும் நல்ல சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாட்டம் டீம்ஸ் வந்து எப்போ ஒரு 2 மேட்ச் நடுவில் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்கன்னா டேபிள் டாப் 4-5க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிடும். அது மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு லாஸ்ட் வீக் என்டர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 5-6 டீம்ஸ் குவாலிஃபை பண்ற வாய்ப்பு இருக்கணும். அண்ட் பாட்டம் டீம்ஸும் நல்லா ஃபினிஷ் பண்ணாதான் நெக்ஸ்ட் சீசனுக்கு அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும், ஒரு எனர்ஜி வரும், எப்படி ஷேப் பண்ணலாம் ஆப்ஷன்ஸுக்குன்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த பாட்டம் டீம்ஸும் கொஞ்சம் 2-3 கேம் ஜெயிச்சா நல்லா இருக்கும் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே ரிவெஞ்ச் வீக் இது நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம், ரிவ்யூ பண்ணுவோம் எப்படி போகுது இந்த வீக்னு. தேங்க்யூ. ரேவந்த் உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லி வைண்ட் அப் பண்ணிருங்க. எனக்கும் அதுதான் லைக் வந்து டாப் 3ல வந்து அந்த டாப் 4th பிளேஸ்க்கு தான் பயங்கரமா ஒரு ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 டீம் கேகேஆர், லக்னோ, பஞ்சாப், ஆர்சிபி இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்கும். ரன் ரேட் வந்து ரொம்ப குருஷியலா இருக்கும். லைக் நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணணும், நல்ல ஒரு பிக் மார்ஜின்ல வின் பண்ணணும், இல்ல ஒரு சேஸ்னா ஒரு 17 ஓவர் 16 ஓவர் அப்படிலாம் அடிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு இப்பயே வந்து ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ரன் ரேட் மேல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் நல்ல செகண்ட் ஹாஃப் இருக்கு. லைக் நெக்ஸ்ட் வீக்கெண்டே தெரிஞ்சிடும் யார் எந்தெந்த கான்ஃபிடன்ஸ், யார் எப்படி இருக்காங்க, லைக் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ பிரீத்தம் சார் ஃபார் ஜாயினிங் திஸ் வீக்லி ரிவ்யூ. 4 வீக்ஸ் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் வியூவர்ஸ், சாரோட யூடியூப் சேனல் வந்து பிஆர் கிரிக்கெட் சேட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஸோ அந்த லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். நாங்கள் 4 வாரமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வியூஸ் போயிருக்கு. லைக் 1000+ வியூஸ் போயிருக்கு, நல்ல கமெண்ட்ஸும் வருது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கமிங். கண்டிப்பா இன்னும் அடுத்த வீக் இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹேவ் அ குட் டே கைஸ். பை. நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம் கைஸ். பை. ஓகே சார்.